ஐ ஷேடோ போடலாமா? செல்ஃப் மேக்கப்பில் வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப கவனமாக நம்ம பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் ஹெவியாக தெரியும். ஆனால் போட்டுக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அப்போ எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடாக அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப தனியாக தெரியாது. ஒரு ப்ரௌன் ஷேட் போட்டுட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட் சைடில், இது அவுட்டர் கார்னர்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக சாஃப்ட் பண்ணி ஒரு ஐ ஷேடோ எடுத்துகிட்டு பொறுமையாக இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். பிளாக் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட அதை நம்ம சாஃப்ட் பண்ண முடியாது, கம்மி பண்ண முடியாது. சன்னமாக லைனர் போட்டுட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண எல்லாருக்குமே சூட் ஆகும். ரொம்ப குட்டி கண்ணாக இருந்தால் பிளாக் கலரை அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இந்த மாதிரி ஸ்மோக்கி ஐஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மஸ்காரா போடுங்க. செல்ஃப் மேக்கப்பில் முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணுவேன். ஏன்னா நம்ம டெய்லி அதை போட்டு 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 ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னே ரொம்ப டேமேஜ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், ரொம்ப தேய்க்கிறது. நான் இப்போ யூஸ் பண்ணுறது மெபிலைனோட வாஷபிள் மஸ்காரா. இது சோப்பு போட்டு கழுவுன உடனே பளிச்சுன்னு போயிடும். இதிலே வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மஸ்காராவை கொஞ்சம் திக்காக போட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும்.